அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில் இருக்க திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, பாஜகலேருந்து ஒரு முக்கியமான தலைவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணார், நான் கையெடுத்து கும்பிட்டு போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. அதையும் தாண்டி வந்து 2026 தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியாக வந்து விசிக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக, ஒரு அரசியல் தலைவராக திருமாவளவன் இருக்கிறாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக, வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது அப்படிங்கிறது அது நிதர்சனமான உண்மைதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தன் பக்கம் இழுத்தரணும்னு பல கட்சிகள் முயற்சி பண்ணாங்க. நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயிலிருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக வரைக்கும் அதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜக கூட்டணிக்கு போயிருந்தா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கேபினெட்டில் ஒரு அமைச்சராக இருந்திருப்பார். என்ன வேணாலும் கிடைச்சிருக்கும். அதுக்கு ஆஃபரும் கொடுத்தாங்கன்ற பல முறை அவரே சொல்லிட்டார். இப்போ தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் ஊன்றி விடக்கூடாது, தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் வருவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அது எந்த முகமூடியில் வந்தாலும் சரி நம்ம அதுக்கு வந்து நம்மளால் அதுக்கு வந்து ஒரு உதவியாக இருந்துடக்கூடாதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்திய அளவிலே அரசியலை ரொம்ப தீர்க்கமாக பார்க்கக்கூடிய அரசியல்வாதியை நான் பார்க்குறேன். என்னென்னா பாமக, பாஜக இந்த இரண்டு அணிகள் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், நேரடி கூட்டணிகளும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் அது வந்து ஒரு தெளிவாக வச்சுருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பாமகவில் இருந்து ஒரு அணி வந்து இங்கே வந்து சேர்றதுக்காக முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் கூட திருமாவளவன் கட் அவுட் வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அரசியல் ரீதியாக தன்னை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஆனால் அது அந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கார். சாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் சரி, மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் சரி, நாம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது, நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்கார். நேற்று நீ சொல்லியிருக்க அவர் பேசின இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக தனக்குத்தானே குழி வெட்டி கொண்டிருது, பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தனக்குத்தானே குழியை வெட்டிட்டாங்க. பட் அந்த குழி இத்தனை பேர் இந்தியா முழுவதும் பாஜக கூட்டணியை வெட்டி குழிக்குள்ளே போனதில்லை, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், என்னையும் அதில் லிஸ்ட்டில் சேர்த்தாங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்தோம்னா சரியாக இருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. அறிவாலயத்தில் பேசுகிறாங்க. இவருக்கு தொகுதி இழுபறி இருக்குது, சில தொகுதிகள் கேட்குறாங்க, சில தொகுதி இழுபறி இருக்குது. வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பு, தொகுதி இழுபறியில் ஒரு சுமூகமாக தீர்வு ஏற்படாமல் போச்சு, வெளியில் வர்றாரு. பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேற போகிறீங்களாம்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு தொகுதி நீங்கள் கேட்ட தொகுதி கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னார், உள்ளுக்குள்ளே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சரியாக சுமூகமாக முடியல, ஒரு சின்ன மன வருத்தத்தோட வெளியே வர்றாரு. அப்போ அவர் பேசின பேச்சு, தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள், பாஜக போன்ற சக்திகள் திருப்பி எங்கள் கால் வச்சிடக்கூடாது, ஏற்கனவே மறைமுகமாக அதிமுகவை கையில் வச்சு உள்ள உட்காந்துருக்குறாங்க, இவர்களை விரட்டணும், மின் கால் ஊண்டிடக்கூடாது, இதற்காக திமுக தலைமையான நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவே இல்லைன்னா கூட இந்த கூட்டணிக்கு ஆதரவுனர். அரசியல் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு புரிதல் நான் பார்க்குறேன். வாக்கு அரசியல் தாண்டி, அதிகார அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு, அதிமுக இந்த மாதிரியான ஒரு தானாக குழியை விட்டு தானே உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாருடைய வருத்தமும் அதான். அதிமுக ஒரு திராவிட கட்சி, எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி, எடப்பாடியாரால் பிடிக்கப்பட்ட கட்சி, அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மையிலேயே அந்த ஒரு இயக்கம்ங்கிறது ஒரு வலுவான இயக்கமாக, திராவிட இயக்கத்தில் 2 பேரும் பங்காளி சண்டை இருக்கலாம், 3வது ஒரு ஆள் உள்ளே வந்துடக்கூடாது. நீங்கள் 10 மாதத்துக்கு முன்னாடி இப்போ கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு? விஜய் கூட நீங்கள் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, உடனே மேலிடத்துக்கு தெரியுது, மிரட்டி கொண்டு வந்து உங்களை கூட்டணியில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அங்கும்போது ஒரு வலுவான இயக்கம், அந்த ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிறப்ப அந்த இயக்கம் எப்படி இருந்துச்சு, கூட்டணிக்காக எத்தனை பேருக்கு போயஸ் கடனில் காத்து கிடந்தாங்க, நீங்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தை உங்களை ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம்னு தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருக்கிறார். அப்படிங்கும்போது அது வந்து இது மக்களே ஏற்றுக்கிறாத ஒரு கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய மனநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரியான மனநிலையாக இருக்குது. தொண்டர்கள் மனநிலை, தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது அவர்களுக்கு வந்து இந்த மொழியோ மாநில உரிமையோ இதெல்லாம் தேவையில்லை, அவர்களுக்கு வந்து எம்ஜிஆரை எதிர்த்த கட்சி திமுக அழியணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லைன்னு இவ்வளோன்னு சொல்லிட்டோம், பாஜகவை தூக்கி கொண்டு போனால் நமக்கு ஓட்டும் கிடைக்காது, தமிழ்நாட்டுக்கு ஒரு விரோதமான ஒரு கட்சியாக இருக்குது, இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி இது எப்படி போய் மக்களை சந்திக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர் குழப்பமான மனநிலையில். இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க உள்ள, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த அரசியலே வேணாம், இன்னொரு கட்சியில் போய் சேர்றதுக்கு நமக்கு மனசு இல்லை, அதனால் அரசியலே வேண்டாம்னு ஒதுங்கக்கூடிய நிலைமையாக தான்
இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைமை இருக்கு. ஆனால் மெஜாரிட்டியான கூட்டம் வந்து நம்ம கடந்த ஆட்சியில் நிறைய ஊழல் பண்ணிட்டோம், ஸோ பாஜக துணை இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மெஜாரிட்டியான கூட்டம். மெஜாரிட்டியான இல்லை, ஒரு 3 பார்ட் இருக்கு. அதில் ஒரு பார்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழல் பண்ணிட்டோங்கிறத தாண்டினோம் அவர்களோட ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான். ஓகே, அவர்களுக்கு மாநில சுயாட்சியோ, மாநில உரிமையோ, மொழியோ, கல்வியோ, வந்து மாநில உரிமைகளோ எதை பற்றியுமே அவர்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. தேவையில்லைன்ற காட்டில் அவர்களுக்கு தெரியவும் செய்யாது. எங்களுக்கு தேவை வந்து மாநில அரசியல். நாங்கள் மாநில கட்சி. எங்களுக்கு எதிரி வந்து திமுக. எம்ஜிஆர் எதிர்த்த கட்சி, எம்ஜிஆரை கட்சி விட்டு வெளியேற்றிய கட்சி. அது நாங்கள் அதை எதிர்த்தா போதும், எங்களுக்கு பெருசாக கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. அப்போ பாஜகங்கிற ஒரு கட்சி எவ்வளவா மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, எங்களை வந்து எப்படியாவது திமுக வந்து ஆட்சியை பிடிங்கி எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு மூணு கேட்டகரி இருக்காங்க. அது ஒரு கேட்டகரி அவங்க. அந்த கேட்டகரி ஓட்டு வந்து எப்படின்னா கான்சிடராக அவங்களுக்கு விழுகும், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஓட்டை வச்சுட்டே நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியுமா? பிஜேபியினுடைய திட்டமே உங்களை காமிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆட்சி அதிகாரத்தை அவங்க கைப்பற்றுறது தானே. உதாரணத்துக்கு பக்கத்தில் மகாராஷ்டிராவில் நடந்ததே, பட்னாவிஸை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு யார் முதலமைச்சரான கடைசியில்? முதலமைச்சராக இருக்கக்கூடிய பட்னாவிஸ் துணை முதலமைச்சராக. உலகத்திலேயே வந்து முதலமைச்சரை துணை முதலமைச்சர் ஆக்குறது, முதலமைச்சரை துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்குற இந்த மேஜிக்கெலாம் வந்து பாஜக மட்டும்தான் பண்ணும். தமிழ்நாட்டில் அப்படி தான் நடந்துச்சு. ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க, முதலமைச்சராக தான் துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க, அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் ஆக்குறாங்க, திருப்பி துணை அமைச்சர் ஆக்குறாங்க. எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இதே மாதிரி தான் ஏக்நாத் ஷிண்டேக்கு நடந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடியும் ஏக்நாத் ஷிண்டேவா, தமிழ்நாட்டில் எடப்பாடி இன்னொரு ஓபிஎஸ் ஆக போகிறாரா 26க்கு பிறகு அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பம். அதை ரொம்ப நுணுக்கமாக புரிந்ததுனால் சொல்கிறாரு, அதிமுக குழியை வெட்டி கொண்டு தனக்கு தானே குள்ளே வந்துருச்சு. அதிமுக குழியை வெட்டி கொண்டதுன்னா இதில் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்குமே பிரச்சனை. ஏன்னா வந்து இப்போ ஒருவேளை வந்து ஆப்ஷன் இருந்ததுன்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா அதிமுக கூட போகலாம், கூட்டணி வந்து இந்த பக்கம் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து திமுக கூட்டணிக்கும் மேஜரான பாதிப்பு இருக்குது. ஆமாம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி நடத்துவாங்க அப்படின்றது அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா மனம் வெதும்பி கொட்டிடுவாங்க. முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரை விட்டுருங்க, அவங்க வந்து ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தடுத்து மன்னராக இருக்காங்க இல்லையா, அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பல இடங்களில் மைண்ட் வாய்ஸ்னு ஓப்பனாக மேடைகளில் பேசுறதுலாம் கூட பார்த்துருக்கோம். சிறு சிறு கட்சிகளே அவர்கள் ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக தான் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு, டிமாண்டே வைக்க முடியாமல் போயிடுச்சு. கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமரி இவன் எங்கே போகிற, அங்கே தான் பாஜக இருக்கே அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக கொஞ்சம் ஓவராக சொல்ல போனால் ஒரு மிதப்பில் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து எப்படி நம்மளை விட்டு ஆள் கிடையாது, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து அதிமுக பண்ண மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில் இருந்துச்சு. கையில் இருந்த அச்சய பாத்திரத்தை நீங்களே தூக்கி போட்டு உடச்சிருக்கீங்க. ஒன்றும் அரசியல் பண்ண தெரியல உங்களுக்கு. 10 மாதம் இருக்குது, எதுக்குங்க இப்போ கூப்பிடுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம், கொஞ்சம் ஃபைட் பண்ணி பாருங்கள், கெஞ்சி பாருங்கள். ரெட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணுமே. 10 மாதத்துக்கு முன்னாடி போய் உங்கள் கையில் இருந்த பாத்திரத்தை நீங்களே தூக்கி போட்டு உடச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு தேர்தல் நேரங்களில் இங்கே இருக்கிற 2 பேர் அங்கே போவாங்க, அங்கே இருக்கிற நேரம் அங்கே போவாங்க. அதிமுக டிவிகே கூட்டணிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா ஏறக்குறைய வெற்றி வாய்ப்பு கூட வழிவகுக்கும். சும்மா சொல்லக்கூடாது, ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது. தேமுதிக பாமகலாம் போயிருப்பாங்க. திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் போயிருக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான கூட்டணியாக மாறி இருக்கும். விட்டுட்டீங்களே, உங்களுக்கு கிடைத்த இப்போ என்ன சொல்றது, பாஜக யோசிச்சது வந்து அதனால வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு யோசிச்சுதான் பாஜக. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. அதற்கு பிறகு 2 பேரும் நேரடியாக ஒரு மீட்டிங் நடந்தது. காரில் போய் 2 பேரும் பேசியிருக்காங்க. பேசி ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணி வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. 40 சீட்டு, ஒரு டெப்டி சிஎம், 2 மினிஸ்டர், விஜய் தான் டெப்டி சிஎம். பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடிச்சு அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம கூட அதை பற்றி ஒரு அப்போ ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று போட்டிருந்தோம், நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. அந்த வீடியோலாம் போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, அடுத்து 2 நாளில் 48 மணி நேரத்தில் அந்த கூட்டணி கலைக்கப்பட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணப்படுது. நமக்கே தெரியறப்ப அங்கே இருக்க எவ்வளோ துறை தெரியாதா? அவ கண்டுபிடிச்சி உடனே வந்து கையெழுத்து வாங்க. அதான் அவசரமாக கையெழுத்து வாங்கினது காரணமே வந்து அதான். பிஜேபி அதிமுக வந்து வேற ஒரு ஆப்ஷன் எடுக்க தயாராகுது. எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாருன்னா, வேறு பணம் புகழ்லாம் வந்துருச்சு, நம்மள ஒரு ஆளுமிக்க தலைவரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே தமிழ்நாட்டில், நம்ம ஒரு கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. முயற்சி எடுத்துனா கட்சி எங்கள் கட்சிப்பா, நீ வாட்டுக்கு அங்கே போகிற அப்படின்னு டக்குன்னு வந்து லாக் பண்ணி கையெழுத்து வாங்கினது தான் இப்போ சிக்கல். இதெல்லாம் வந்து அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சொல்கிறார், நீங்களே ஒரு குழியை வெட்டிட்டு உள்ளே போயிட்டீங்களே, கொஞ்சம் காலம் நேரம் பொறுத்து இருந்தாருன்னா
திமுகக்குள்ள ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட வந்திருக்கிறதுக்கு வெளியேறி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த ஆப்ஷனே இல்லாமல் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அர்த்தம். தீர்மானிக்கும் சக்தியாக திரும்ப இருப்பார் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 6 சீட்டு கொடுத்து 4ல் ஜெயிச்சாங்க, 2ல் தோத்தாங்க இல்லையா? இப்போ 6 சீட்டு திரும்ப கொடுக்க போகிறாங்களா, இல்லை அதோட அதிகமாக கொடுக்க போகிறாங்களா? எப்படி தீர்மானிக்கும் சக்தி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த தீர்மானிக்கும் சக்தி தான் வாக்கு தான். ஓகே. ஒரு குறிப்பான இன்னைக்கு திருவள்ளூரில் எடுத்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பகுதிகளிலும் இன்னைக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்குது, வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கும் போது அந்த கட்சி ஒரு இன்னைக்கு பலமான கட்சியாக இருக்குது. அப்போ திருமாவளவனை காட்டிலும் நீங்கள் ஒரு சாதிய முத்திரை குத்தப்பட்ட தலைவராகவே திரும்ப இருந்தார். நீங்கள் அதை தாண்டி உடச்சி வெளியில் வந்தார். நீங்கள் ஒரு பொது தலைவராக உருவாகிட்டு இருக்காங்க போது அவர் மேலே ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்குது. இப்படி ஒரு சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கும், இவர் எதுக்குறாருனா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அதான் தீர்மானிக்க சக்தி. அந்த வாக்கு வங்கிகள் தான் முக்கியமான வாக்கு வங்கிகளாக இருக்குது. இவர் சொன்னார்னா நைட் 1 மணி நேரம் கூட லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்களே, அந்த கோர் ஓட் பேங்க் வச்சிருக்காருல, அது வந்து தீர்மானிக்க சக்தி. இன்றைக்கி திமுகவை தாண்டி 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் விசிக தான். அது நீங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது. 2016 இருந்த விசிக வேற, 2025 இருக்கிற விசிக வேற. இந்த 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 10 வருடத்தில் விசிகாவின் வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி. அதுக்கு முக்கிய காரணம் ஒரே முகம் வந்து திருமாவளவன் தான். ஓகே. அவருடைய ஸ்பீச்சு, அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம், அவர் அரசியலை பார்க்கக்கூடிய விதம், அரசியலை அவர் அணுகக்கூடிய விதம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைவராக வந்திருக்கிறார். உண்மையிலேயே சமரசம் இல்லாத ஒரு தலைவராக உருவாகி வந்திருக்கிறாருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் ரொம்ப அரசியல் ரொம்ப நுணுக்கமாகவும் பார்க்குறாரு. விஜயோடு தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் கொண்டு வந்து எப்படியாவது லாக் பண்ணி விட்டுறணும்னு பல வேலைகள் செஞ்சாங்க. அதை கரெக்டாக அதை ஸ்மெல் பண்ணி அங்கேயே முடிச்சிட்டார். அது ஆனந்தவிடனுடைய நிகழ்ச்சி தெரியும். எப்படியாவது கொண்டு போய் விஜய் பக்கத்தில் உட்கார வச்சிடணும்னு பல முயற்சிகள், பல டெல்லி லாபிகள்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் தெரிஞ்சிச்சு போச்சு, இதை வச்சு நம்ம அரசியல் பண்ண போகிறாங்கன்னு. நம்ம நுணுக்கமாக அரசியலை பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய அளவில் தலித் மக்களை, தலித் இயக்கங்களை, தலித் கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை அவர் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் யூபி மாதிரியான மாநிலங்களில் ஒரு தலித் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு மாநிலம் இன்றைக்கி அது வந்து சின்னாபின்னமாக போச்சு. மகாராஷ்டிராவில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்த கட்சிகள், பீகாரில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்த கட்சிகள்லாம் இன்றைக்கி அழுத்தங்கள்னாலையும் சில அவர்களுடைய சுய லாபத்திற்காகவும் அந்த இயக்கங்கள்லாம் இன்றைக்கி சின்னபின்னமாக போச்சு. பல முறை யூபியில் இந்தியா பெரிய மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலித் கட்சியாக இருந்தது. இன்றைக்கி அந்த கட்சி வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. 1 சீட் 2 சீட் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து இன்றைக்கி சின்னபின்னமாக போச்சு. அன்றைக்கி ஏன்னா ஆளுமை மிக்க தலைவர்களில் சுயநலம் அவர்களுக்கு அவருடைய தேவைகள் நிவர்த்தி பண்ணிக்க போகிறார். அப்போ இந்திய அளவில் கிட்டத்தட்ட 30% மேலே இருக்கக்கூடிய இந்த மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த 26 தேர்தலுக்கு பிறகு செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் வந்து பாமக வந்து வர தயங்குறாங்க. பாமக வர ரெடியாக இருந்தாலும் திரும்ப வந்து பாமக இருக்க கூட்டணியில் இருக்க மாட்டாங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சித்திரை முழுநிலவு மாநாடு வந்து விரைவில் நடத்த போகிறாங்க. அதோட பத்திரிகை கூட திருமாட்ட கொடுத்தாங்க. ஸோ பின்னாடி வந்து திமுக வந்து திரும்பவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருந்தால் நமக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ மறைமுகமாக அவங்க தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது இல்லையா? இல்லை, திமுகவுக்கு பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு இருக்கிற கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திச்சாலே போதும். பாமக உள்ள கொண்டு வரணும் திமுக ஆசைப்படல. திமுகவில் இருக்கிற ஒரு ஸ்டாலின் முக்கிய நிர்வாகி, முக்கியமான நிர்வாகிகள், மூத்த நிர்வாகி, அவர் எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருப்பாரு. அவர் முயற்சி பண்றாரு, எப்படியா நம்மளால உள்ள கொண்டு உட்கார வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த லாபி இருக்குதான், ஜாதிய லாபி உள்ள இருக்குதான், இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாருங்கிறது கட்சி இருக்க எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும். அதனால அவர் ஒரு முயற்சியை பண்றாரு. திமுக தலைமை இல்லை, அங்க இருக்கக்கூடிய அது சம்பந்தை சார்ந்த ஒரு முக்கிய நபர் அந்த முயற்சியை பண்றாரு. எப்படியாவது எங்களை கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்கின்றாரு. இங்க என்ன நடக்குதுன்னா, அன்புமணி ராமதாஸ் பாமக பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வர முடியாது. வந்தாருனாலும் அடுத்த நாளே அவர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து தூசட்டப்படும், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனாலதான் அவன் அப்பா அம்மா 2 பேருமே நாடகம் ஆடிட்டு நாடகம் தான். ஒரு நாடகத்தை போட்டு என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து திமுக கூட்டணி ஆதரவா நான் ஒரு டீமா வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த முழுநிலவு சித்திரை மாநாட்டிலே 2 பாட்டு போட்டுருங்க. ஐயா அழைக்கிறாருன்னு அவரு, அண்ணா அழைக்கிறாருன்னு இவர் ஒருத்தர். 2 பாட்டை ஒரே மாதிரியான டியூன்ல 2 வரிகளை போட்டு ஐயாவா அண்ணாவா அப்படின்னு அவங்க ஒரு நாடகத்தை அடிச்சு காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டு, இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கெஸ்ட் சரியாக இருக்குமானா வரக்கூடிய தேர்தலில் பாமக 2ஆக பிளவதற்கு வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் தலைமையிலான ஒரு பாமக திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவும் ஒரு வேலையை செய்ய போறாங்க. இங்கே போகிற அந்த நான் இதை பார்த்தா கட்சி ரொம்ப பலகீனமாக இருக்குது. பல வருஷமாக வந்து அவங்களுக்கு பெருசாக ஆட்சி அதிகாரத்திலேயோ பதவியிலேயோ உட்கார முடியல. திமுக கூட்டணி கண்ணுக்கு எதிராக வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது. அதில் போய் நம்ம எப்படியாவது உட்காரணும்னு தான் பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் அங்கே பிரச்சனை இல்லைன்னா மொத்தமாகவே போயிடுவாங்க. இப்போ திருமாவளவன் அங்கே ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்குறது, அந்த மாநாட்டில் அவருக்கு
கட் அவுட் வைக்கிறது, அவருக்கு பேனர் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவரை சமாதானம் பண்ணக்கூடிய, ஆனால் அந்த சமாதானத்துக்கு அவர் கண்டிப்பாக உடன்பட மாட்டார். அவர் தெளிவாக இருக்கார். இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், பட் அந்த கூட்டணியில் வெளியே வந்தால் வெளியேறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பாமக எந்த வடிவத்தில், பாமக ஒன்றாக இருந்தாலும் சரி, பாமக 2ஆக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியில் வரப்போ ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த கூட்டணியை விட்டு கண்டிப்பாக வெளியேறிவிடுவார். அவருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது, பதவி பிடிக்கணும் அவசியம் கிடையாது. மிஞ்சி போனால் 10 சீட் கொடுப்பாங்களா, அப்படி 15 சீட் கொடுப்பாங்களா? அதை வாங்கி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளரணுன்ற அவசியம் கிடையாது. அவர் இன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா தான் பாஜக கூட்டணிக்கு போயிருப்பாரு. பாஜக கூட்டணியில் இன்னைக்கு இந்தியாவோட டாப் 10 இருக்கக்கூடிய கேபினெட்டில் ஒன்று உட்காந்துருப்பார். ராம்தாஸ் அத்வாலேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மாதிரி ஒரே பதவியில் உட்காந்துருக்கலாம். அவரை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பதவியில் உட்காந்துருப்பார். அதெல்லாம் வந்து சமரசம் இல்லாத ஒரு தலைவராக தான் நான் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கார் இல்லையா, திரும்ப தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்க பல இடத்துல அவரும் மென்ஷன் பண்ணிட்டாரு. இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி போதுமான வெற்றி, போதுமோதுன்ற வெற்றி கூட்டணி இது. 2019, 21, 24 தொடர் வெற்றி கூட்டணி இது. இதை எப்படி நீங்கள் உடைப்பாங்க, கலைப்பாங்க? கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சின்ன ஒரு வேலையை பார்க்குறாங்க. அந்த வேலையை பார்த்து எப்படியா பாமக உள்ள ஒன்று இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. ஸ்ட்ராங்காலாம் ஜாதி பாசம் தான் என்னத்த ஸ்ட்ராங். இப்போ தான் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கு. 2019 பெரிய வெற்றி, 2021 பெரிய வெற்றி, 24 அதை விட பெரிய வெற்றி, 40 தொகுதி. இப்போ இந்த கூட்டணி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, எல்லா சமூக மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்போ இது அப்படியே திமுக தலைமை எப்படி இதாகும்? உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சாதி பாசம் உள்ள சில தலைவர்கள் தன்னுடைய சாதி ஆட்களை உள்ள கொண்டு உட்கார வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது தலைமைக்கெல்லாம் அது வந்து விருப்பமும் கிடையாது. அதுக்கு வந்து முயற்சி, சீட்டு கட்டு எப்படி உடைப்பாங்க? ஸ்ட்ராங்கான ஒரு சீட்டு கட்டாக இருக்குதா? அதனால் வாய்ப்பே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் சில முயற்சிகளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி திருமாவளவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் லைட்டாக சீண்டி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்ததா நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம். இல்லை, விஜயை லைட்டாக இல்லை, ஸ்ட்ராங்காகவே ஸ்ட்ரைட்டாகவே சீண்டி பார்த்துருக்காரு. ஏசி அரசியலில் உட்காந்து நாங்கள் அரசியல் பண்ணல, களத்தில் நின்று அரசியல் பண்ணுறோம். கேரவன் ஏசி, அவர் உள்ளே போகிற ஹோட்டல் ஏசி, அவர் தங்கியிருக்கக்கூடிய ரூம் ஏசி, வீடு ஏசி, நாங்கள்லாம் ஏசியில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணல, நாங்கள் களத்தில் இறங்கக்கூடிய அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு விஜய் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட, நான் பல இடங்களில் இந்த செய்தியை நான் பதிவு பண்ணியிருக்கேன். திருமாவளவன் அவர்களுடைய ஒரு நாள் லைஃப்பை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக கூட வாழ முடியாது. ஒரு சொகுசான வாழ்க்கை கிடையாது, அவருக்கு தனிப்பட்ட ஒரு பங்களாவா வீடோ கிடையாது, ஒரு லக்ஸரியான ஒரு மாளிகை கிடையாது. நிர்வாகிகளை கடிந்து கொள்கிற மாதிரி ஒரு மெசேஜ்லாம் போட்டுருந்தாரு. ஏன்னா என்ன நடந்து அழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மென்மையாக தான் சொல்கிறாரு. இத்தனை அவர் வந்து அதாவது காலையில் கண் விழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 50 பேர் நின்றுருப்பாங்க. அதோடு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு தான் பல்லு விளக்குவார், பேசிக்கிட்டு தான் குளிப்பார், பேசிக்கிட்டு தான் சாப்பிடுவார். அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்க, அப்படியே கூப்பிட்டு போவாங்க. அப்படி போகிறது எங்கேயா மத்தியானம் சாப்பிட்றது, இப்படியே போயிட்டு நைட்டு ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் கூட ஆட்கள், அவர் கண் அசைந்து தூங்கினா தான் அந்த ஆட்கள் போகிறாங்க. அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயே ஒரு ஓரமாக படுத்துருக்கிறார். பிரச்சனைகள், நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இதே போயிட்டே இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கை எதுவுமே கிடையாது. களத்தில் இறங்கி வேலை செய்தார். இவ்வளோ கடுமையாக உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே அவர் அடையாமல் ரொம்ப டயர்டாக இருப்பார். உடல்நிலை அவ்வளோ எவ்வளோ நேரம் தான் வேலை செய்ய முடியும். அதனால் நிகழ்ச்சி யாராவது கூப்பிட்றாங்கன்னு கூட சொல்லியிருந்தார். இப்படி கடுமையாக அவர் சமூக மக்களுக்காக இன்றைக்கி இறங்கி ஒரு பெரிய அளவில் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் அவரை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்க கூட ஒப்பிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் இல்லையா, உங்களுக்கு நாங்கள் பங்கு தருவோம் இல்லையான்னு நீங்கள் இவரை கேட்டிங்கன்னா அவர் எப்படி ஒத்துக்கிறாரு? அதெல்லாம் மறைமுகமாக பல முயற்சிகள் பண்ணிச்சு அவரை கூப்பிட்டு வர்றதுக்காக. அவர் அதை தெளிவாக அவாய்ட் பண்ணிட்டார். இன்றைக்கி அவரையும் சொல்லியிருக்காரு, களத்துக்கு வாங்க, போராடுங்க, நீனால ஒரு பயணம் பண்ணுங்கள், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வரலாம், அதுக்கு நீங்கள் நெடுத்தோடனே எனக்கு நீங்கள் பதவி தரன்றது தான் வேடிக்கையாக இருந்துச்சு. அதனால விஜயும் போகிற போக்கில் ஒரு ஸ்ட்ராங்காகவே இன்றைக்கி ஒரு சாடி இருக்கிறார். சமாள அரசியல் தொடர்பாக பல விஷயங்களோட பண்ணுவீங்க. நன்றி.